ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் அண்ட் சிஜிஎலுக்கான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின். ஸோ எக்ஸாமுக்கு வரக்கூடிய கொஷின்ஸை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமான கொஷின். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 2 chords AB and BQ of a circle intersect at D inside a circle. If AD equal to 7 cm, DB equal to 6 cm, QD equal to 14 cm, then the length of PQ plus AB is equal to. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வட்டம் இருக்கு. அந்த வட்டத்தில் 2 நான் வந்து வரையணும். கார்ட்ஸ்னா தமிழில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் ஆர் கோட்ஸ். ஸோ இது வந்து தமிழில் வந்து நான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வட்டத்தில் இருந்து 2 நான் வரைகிறோம். ஓகேவா? ஸோ ஒரு நான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி அப்படிங்கக்கூடிய ஒரு நான் வரைகிறோம். இன்னொரு நான் வந்து இன்னொரு நான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்யூ. இன்னொரு நானோட நேம் வந்து பிக்யூன்னு வைக்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு நான் வரைகிறோம், இங்கேருந்து இங்கே ஒரு நான் வரைகிறோம். இது ரெண்டும் டச் ஆகுது இல்லையா? ஸோ இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த இடத்த வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? இஃப் அந்த டி வந்து எங்கே இருக்குன்னா இன்சைடே சர்க்கிளுக்குள்ளே இருக்குது. ஸோ ஒரு வட்டம், அந்த வட்டத்தில் 2 நான். ஸோ டி வந்து என்னது சென்டரில் இருக்குது. ஓகேவா? இஃப் ஏடி ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர், இந்த ஏக்கும் டிக்கும் உள்ள டிஸ்டன்ஸு 7 சென்டிமீட்டர். டிபி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், இந்த டிக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 6 சென்டிமீட்டர். ஓகேவா? அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க, QD வந்து 14 சென்டிமீட்டர். இந்த QD வந்து எனக்கு என்னது 14 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னா PQ ப்ளஸ் AB வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் வந்து பேசிக்லேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அப்படி தானே? ஸோ பேசிக் கோர்ஸ் வாங்கியிருக்கவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதில் வந்து இதை வந்து இந்த இடத்த வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நான் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த PD வந்து எனக்கு வேணும். PD எனக்கு கிடைச்சாதான் நான் வந்து PQ வந்து கண்டுபிடிக்க முடியும். எனக்கு AB தெரியும், கொஷினை பார்த்தாலே AB தெரியுது. AD ப்ளஸ் DB தான் எனக்கு வந்து ஏபி, அப்படி தானே? ஸோ எனக்கு கண்டுபிடிக்க வேண்டியது பிக்யூ ப்ளஸ் ஏபி வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஸோ பிக்யூ ப்ளஸ் ஏபி, இங்கே ஏபிங்கிறது என்னது ஏடி ப்ளஸ் டிபி தான் எனக்கு வந்து ஏபி. அப்போ ஏடி ப்ளஸ் டிபி வந்து எனக்கு என்னது 7 6 13. அப்போ ஏபியோட அளவு எவ்வளவு? எனக்கு 13 சென்டிமீட்டர்னு தெரியும். அப்போ இந்த இடத்துல நான் 13 போட்டுருவேன். அப்போ எனக்கு பிக்யூ வேணும். பிக்யூ வேணும்னா நான் என்ன பண்ணணும்? எனக்கு இந்த இடத்துல வந்து எக்ஸ்ன்னு நான் வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ எனக்கு 14 ப்ளஸ் எக்ஸ் தான் எனக்கு வந்து பிக்யூ. ஓகேவா? ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்? இந்த x into 14 இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஸோ x into 14 ஈக்குவல் டு 7 into 6க்கு ஈக்குவலாக இருக்குமா? ஸோ 7 into 6. அப்போது இதுலேருந்து x is equal to 1 7 7 2 7 14. ஸோ இப்படி கேன்சல் பண்ணிட்டேன்னா 1 2 2 3 2 6. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து எனக்கு என்னது 3. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து எனக்கு கிடைச்சிருது 3 சென்டிமீட்டர்னு கிடைச்சிருது. அப்போ இதுலேருந்து பிக்யூவோட வேல்யூ என்னது 14 + 3 17. ஸோ 17 போட்டாச்சு. அப்போ டோட்டலாக எனக்கு என்ன வேல்யூ 30 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ பிக்யூ ப்ளஸ் ஏபிங்கிறது எவ்வளவு? 30 சென்டிமீட்டர். ஓகேவா? ரொம்ப ஈஸியான கொஷின். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷினும் கூட. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? இந்த கொஷினில் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி த பைசெக்டர் ஆஃப் கோணம் ஏபி அண்ட் கோணம் C meet at O. ஓகேவா? inside the triangle if BOC equal to 156 degree then the measure of A is. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் நான் எப்படி நேம் வச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஏபிங்கிற கோணம் சிங்கிற கோணம் வந்து எங்கே மீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ரெண்டும் வந்து ஓங்கிற பாயிண்டில் வந்து மீட் ஆகுது. ஸோ இந்த சிங்கிற இடத்துல இருந்தும் சியிலேருந்தும் பியிலேருந்தும் நான் வரைஞ்சேன் அப்படின்னா ஸோ அது வந்து ஓங்கிற பாயிண்டில் வந்து மீட் ஆகுது இந்த 2 கோணமும். ஓகேவா? இஃப் ஸோ அந்த ஓ வந்து ட்ரையாங்கிளுக்கு இன்சைடில் தான் இருக்குது. ஸோ இன்சைட் த ட்ரையாங்கிள் இஃப் பிஓசி ஈக்குவல் டு 156 டிகிரி. ஸோ பிஓசி கோணம் பிஓசி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கிள் பிஓசி வந்து 156 டிகிரி. ஸோ இந்த இடத்துல டிகிரி வைக்கிறதுல நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இந்த 156 நான் எங்கே போடணும்? பியில் போடணுமா சியில் போடணுமான்னு கன்ஃபியூஸ் ஆகணும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, சின்ன வயசுலேயே தெரிஞ்சது தான். இந்த ஓ இருக்கு இல்லையா, சென்டரில் என்ன லெட்டர் இருக்கோ ஸோ அந்த இடத்துல தான் அந்த கோணத்தை போடணும். ஸோ பிஓசி 156 டிகிரி நான் போட்டேன். எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? கோணம் ஏ தான் கேட்டிருக்காங்க. ஸோ கோணம் ஏ தான் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் ரூல் தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 156 டிகிரி எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த 156 டிகிரி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 90 டிகிரி ப்ளஸ் இதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது? ஆப்போசிட் ஆங்கிள் ஏன்னு இருக்கா? ஸோ ஆப்போசிட் ஆங்கிள் நான் ஏ ஆர் தீட்டா ஏதாவது எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஆப்போசிட் ஆங்கிள் டிவைடட் பை 2 இதுக்கு ஈக்குவலாக இருக்கும்.
ஓகேவா. ஸோ இந்த 156 டிகிரி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 90 டிகிரி ப்ளஸ் ஆப்போசிட் ஆங்கிள் என்னது இந்த ஏ. ஸோ ஏ டிவைடட் பை 2. ஸோ எனக்கு ஏ தான் வேணும். ஸோ 156 மைனஸ் 90 ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ டிவைடட் பை 2. ஸோ இதிலிருந்து ஆங்கிள் ஏ டிவைடட் பை 2 வந்து எனக்கு என்ன கிடைக்கும் 156 மைனஸ் 90. ஸோ 6 15 9 போனால் 6. ஸோ அப்போ அதிலிருந்து ஏயோட கோணம் வந்து எனக்கு என்ன கிடைக்கும் 66 இன்ட்டு 2 கிடைக்கும். 66 இன்ட்டு 2 வந்து 132 டிகிரி. அப்படின்னா ஆங்கிள் ஏ வந்து எனக்கு என்னது 132 டிகிரி. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளில் ஸோ இந்த பிங்கிற கோணமும் சிங்கிற இதுவும் ஒரு ஓங்கிற புள்ளியில் மீட் ஆகுது அப்படின்னு கொடுத்து இந்த மாதிரி டிகிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வேல்யூ இந்த கோணத்தோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 90 ப்ளஸ் ஆப்போசிட் ஆங்கிள் டிவைடட் பை 2. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், A is 45% more efficient than B and B takes 9 days more than A to complete a piece of work. How many days will A take to complete the work? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். A வந்து என்ன சொல்கிறாங்க 45% more efficient than B. அப்போது இப்போ எஃபிஷியன்சி பற்றி தான் சொல்கிறாங்க. அப்போது A B போட்டுக்கிறேன். A is 45% more efficient than B. அப்போ B வந்து 100 இருந்துச்சுன்னா B வந்து 100 வேலையை பார்க்குறான் அப்படின்னா A வந்து எவ்வளோ வேலையை பார்ப்பான் 145ங்கிற வேலையை பார்ப்பான். ஸோ அவங்களோட எஃபிஷியன்சி பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ எஃபிஷியன்சி ஈக்குவல் டு இதுலேருந்து எனக்கு என்ன கிடைக்கும், இது ரெண்டையும் நான் சிம்பிளிஃபை பண்ணி ரேஷியோவில் கொண்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் 2 5 10 9 5 45. ஸோ இது 20ன்னு கிடைக்கும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு எஃபிஷியன்சியோட ரேஷியோ 29:20 கிடைக்கும். ஓகேவா. ஸோ எஃபிஷியன்சியும் டேஸும் வந்து எனக்கு என்னது இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். நான் டைம் அண்ட் ஒர்க்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ எஃபிஷியன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு டைம். ஓகேவா. ஸோ அப்போது எனக்கு இங்கே எஃபிஷியன்சி 29:20னா அவங்க எவ்வளோ டேஸில் முடிப்பாங்க. ஸோ டேஸை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா டேஸ் வந்து எனக்கு என்ன வரும் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். அப்போ எனக்கு ஏயோடது 20 பியோடது 29ன்னு கிடைக்கும். ஓகேவா. ஸோ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க A is 45% more efficient than B and B takes 9 days more than A to complete a piece of work. ஸோ B என்ன பண்ணுறான்னா A கம்ப்ளீட் பண்ணுறதை விட ஒரு 9 நாள் அதிகமாக எடுத்துக்கிறான். அப்போது ஏக்கும் பிக்கும் நான் டிஃப்ரென்ஸ் எடுத்தேன்னா எனக்கு என்ன வரும் ஏக்கும் பிக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த 9 days தானே. B வந்து ஏயை விட 9 நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டதா அப்படின்னா A அண்ட் பியோட டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு என்னது 9 days. ஓகேவா. அப்போ அவங்களோட டேஸோட ரேஷியோ வந்து எனக்கு தெரியும் 20:29ன்னு தெரியும். அப்போ அந்த 9 days 9 பார்ட் அப்போ ரேஷியோவில் எனக்கு என்ன கிடைக்கும் 9 பார்ட் வந்து கிடைக்கும். அப்போ அந்த 9 பார்ட் எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த 9 daysக்கு ஈக்குவலாக இருக்குமா. ஏன்னா அவங்களோட டிஃபரன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு டேஸ் வந்து எதில் தெரியும் ரேஷியோவில் எனக்கு வந்து டேஸ் தெரியும். அப்போ நான் ரேஷியோவில் மைனஸ் பண்ணால் இந்த 9 பார்ட் எனக்கு 9க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதிலேருந்து 1 பார்ட் எனக்கு என்ன வரும் 1ன்னு கிடைக்கும். ஓகேவா. ஸோ எனக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க ஹவு மெனி டேஸ் வில் A டேக் டு கம்ப்ளீட் த ஒர்க்கு. A வந்து எத்தனை நாளில் வேலையை முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏயோட பார்ட் எவ்வளவு எனக்கு 20. அப்போ A எத்தனை நாளில் முடிப்பான் 20 பார்ட். 1 பார்ட் 1னா 20 பார்ட் என்ன 20 × 1 20 days. அப்போ A எத்தனை நாளில் முடிப்பான் 20 daysல முடிப்பான். சப்போஸ் B கேட்டாங்கன்னா 29 × 1 29 days. அப்போ B வந்து 29 daysல முடிப்பான். ஓகேவா. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சி ஒன்றே தெரிஞ்சிருக்கணும். எஃபிஷியன்சியும் அந்த ஒர்க்கிங் டேஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுவும் எனக்கு என்னவா இருக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். ஓகேவா. ஸோ இதுலேருந்து எஃபிஷியன்சி கிடைக்கும். அதை அப்படியே மாற்றி போட்டால் எனக்கு டைமாக இருக்கும். அப்போ இதுலேருந்து டிஃப்ரென்ஸ் எடுத்தால் அந்த 9 daysக்கு ஈக்குவல். எதனால் டிஃப்ரென்ஸ் எடுக்குன்னு புரியுதா. B வந்து ஏயை விட 9 நாள் அதிகமாக ஒர்க் பண்ணுறான். அப்போ ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு 9. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. இந்த கொஸ்டினில் பாருங்கள் x⁴ + x⁻⁻4 = 839. தென் ஃபைண்ட் x - x⁻−1 என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க x⁴ + x⁻−4 = 839ன்னு எனக்கு கொடுத்துட்டாங்க. இதிலேருந்து நான் என்ன கொண்டு வரணும் x - 1/x இல்லைனா x⁻−1 என்னன்னு கொண்டு வரணும். ஸோ இப்போ இந்த x⁴ + x⁻−4 நான் எப்படி எழுதிக்கலாம் x⁴ + 1/x⁴ எழுதிக்கலாமா. அது எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் 839க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே. ஸோ நான் என்ன கண்டுபிடிக்கணும் x - 1/x தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இப்போ எனக்கு நான் இந்த x⁴ எக்ஸாக கொண்டு வரணும். x - 1/xன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே அடுக்கில் இருக்குது. ஸோ இங்கே பவர் 1 நான் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு பாருங்கள். ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் நீங்கள் வந்து 2 ஆட் பண்ணுங்கள். ஸோ ரெண்டு பக்கமும் நான் 2 ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் x⁴ + 1/x⁴ கிடைக்கும் +2 =
839 + 2 ஓகேவா. ஸோ ரெண்டு பக்கமும் நான் 2 ஆட் பண்ணிவிட்டு இதிலிருந்து ஃபஸ்ட்டு நான் என்ன கொண்டு வர போகிறேன்னா x² + 1/x² கொண்டு வர போகிறேன். அதில் இருந்து நான் x - 1/x கொண்டு வர போகிறேன் ஓகேவா. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு பக்கமும் 2 ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், x⁴ + 1/x⁴ + 2 ஈக்குவல் டு 841 கிடைக்கும் ஓகேவா. ஸோ அப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது எனக்கு, ஸோ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, ஸோ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ a + b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா, அதாவது x² + 1/x² தான் ஹோல் ஸ்கொயர். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க. எழுதுனா என்ன கிடைக்கும், x² + x⁴ a + b the whole squareக்கான ஃபார்மெட்டு. அப்போ என்ன வரும், a² + b² + 2ab. a ங்கிறது x², அப்போ a²ங்கிறது x⁴, அப்போ b²ங்கிறது 1/x⁴ + 2ab. 2 × a வந்து x² கிடைக்கும், b வந்து எனக்கு 1/x² கிடைக்கும். இது கேன்சல் ஆகி ஃபைனலாக x⁴ + 1/x⁴ ஈக்குவல் டு, ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். அப்போது இதை வந்து நான் எப்படி எழுதலாம், இதுக்கு பதிலாக x⁴ + 1/x⁴ + 2க்கு பதிலாக x² + 1/x² the whole square எழுதலாமா, x² + 1/x² the whole square எழுதலாமா ஓகேவா. ஸோ இந்த ஸ்டெப்பில் புரியுதா எப்படி எழுதியிருக்கேன்ட்டு. ஸோ இதை அப்படியே டைரெக்டாக நான் x² + 1/x² the whole square எழுதிக்கலாம். இல்லைன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 841 கிடைக்கும் ஓகேவா. ஸோ 841 இங்கே ஸ்கொயர் இருக்குது, ஸோ இங்கே நம்பர் இருக்குது. ரெண்டு பக்கமும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரூட் எடுங்க. ரூட் எடுத்தால் x² + 1/x² வந்து 841. 841 எதோட ரூட்டு, 841க்கு ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும், 29 கிடைக்குமா. ஸோ இப்போ எனக்கு x² + 1/x² எனக்கு கிடைச்சிருச்சு ஓகேவா. ஸோ இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு எதுக்காக நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் எழுதியிருக்கேன். ஆல்ரெடி நீங்கள் இந்த கான்செப்ட்லாம் படிச்சிருந்தீங்கன்னா ஸோ இதுலேருந்து இந்த ஸ்டெப்புக்கு டேரெக்டாக வந்திருப்பீங்க. ஏன்னா இங்கே 839 இருக்குது, நான் இங்கேயும் +2 ஆட் பண்ணுவேன், இங்கேயும் +2 ஆட் பண்ணுவேன். எனக்கு தெரியும் இது வந்து a + b the whole square ஃபார்மெட்டில் தான் இருக்குன்னு. ஸோ நான் அப்போ டேரெக்டாகவே இங்கேருந்து இந்த ஸ்டெப்பை எழுதிடலாமா, x² + 1/x² the whole square எழுதிடலாமா ஓகேவா. ஸோ எழுதிடலாம். அதுக்கப்புறம் திருப்பி இதுக்கு ரூட் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 29 தெரியும். ஸோ புரியுதா என்ன பண்ணியிருக்கோன்ட்டு. ஸோ அடுத்து என்ன வரும்னு பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன கொண்டு வரணும், x - 1/x தான் நான் வந்து கொண்டு வரணும் ஓகேவா. ஸோ x - 1/x தான் கொண்டு வரணும். ஸோ இதிலேருந்து நான் திருப்பி என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ x² + 1/x². ஸோ ரெண்டு பக்கமும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2 வந்து பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து இந்த ஃபார்மெட்டில் கொண்டு வரணும். ஸோ இந்த ஃபார்மெட்டில் கொண்டு வரணும்னா ரெண்டு பக்கம் -2 இது பண்ணிங்கன்னா 29 - 2 கிடைக்கும். அப்போது திருப்பி வந்து எனக்கு என்ன கிடைக்கும், இது வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குதுன்னு திருப்பி பாருங்கள், a - b the whole square ஃபார்மெட்டில் வரும். ஏன்னா a - b the whole square ஃபார்மெட்டில் எழுதுனீங்கன்னா x + x - 1/x the whole square ஈக்குவல் டு, ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், a² + b² - 2ab. 2a வந்து x, b வந்து 1/x. ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆகிடுமா. அப்போ இந்த இடத்துக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம், x - 1/x the whole square போடலாம். ஸோ x - 1/x the whole square போட்டுடலாம். இங்கே எனக்கு என்ன கிடைக்கும், 27 கிடைக்கும். அப்போ இதிலேருந்து எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, x - 1/x தான் கேட்டிருக்காங்க. ஸோ x - 1/x ஈக்குவல் டு ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கணும். ரூட் எடுக்கும்போது இந்த இடத்துல என்ன பண்ணணும், ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். இங்கே √27 கிடைக்கும். இந்த √27 நான் எப்படி எழுதலாம், 3√3ன்னு எழுதலாமா. 3√3ங்கிறது 3யை வெளியில் எடுக்கலாம். ஸோ 9 திருப்பி 3. அப்போ x - 1/xங்கிறது எனக்கு 3√3 ஓகேவா. புரியுதா. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த கொஷினை ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ CGL CHSLனால இந்த மாதிரி கொஷின் வந்து ரிப்பீட்டடாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ x⁴ நான் ஃபஸ்ட்டு x² மாற்றணும், திருப்பி நான் x² x மாற்றணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வேல்யூஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நான் 2 ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, எதுக்காக நான் 2 ஆட் பண்ணுறேன்னா, எனக்கு a + b the whole square ஃபார்மெட்டில் 2ab தானே வருது, a² + b² + 2ab தானே வருது. ஸோ அதுக்காக தான் நான் இங்கே வந்து 2 ஆட் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ இங்கேயும் நான் எதுக்காக 2 ஆட் பண்ணேன், 2 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த a - b the whole square நான் இதை வந்து x - 1/x மாற்றணும். அப்போ நான் அங்கே -2 போட்டால் தான் என்னால் மாற்ற முடியும். ஏன்னா இந்த ஃபார்முலாவில் a² + b² -2ab தான் வருது. ஸோ அதனால் இங்கேருந்து நான் 2வை மைனஸ் பண்ணுறேன் ஓகேவா. புரியுதா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. இந்த கொஸ்டினில் the volume of the metal of cylindrical pipe is 748 centimeter square. The length of the pipe is 14 centimeter and its external radius is 9 centimeter. Its thickness is என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு cylindrical pipe இருக்குது.
ஸோ ஒரு சிலிண்ட்ரிக்கல் பைப்பு. ஸோ நான் அந்த பைப்பை வந்து நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ அந்த சிலிண்ட்ரிக்கல் பைப் இருக்குது, த வால்யூம் ஆஃப் த மெட்டல் ஆஃப் ஏ சிலிண்ட்ரிக்கல் பைப்பு, அதோட வால்யூம் வந்து எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க, வால்யூம் வந்து 748 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ சிலிண்டரோட வால்யூம்கான ஃபார்முலா என்னது? ஸோ சிலிண்டரோட வால்யூம்கான ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர்டு ஹச். ஓகேவா? ஸோ சிலிண்டரோட வால்யூம்கான ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர்டு ஹச். கோனோடது வந்து 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹச். இது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போது எனக்கு இப்போ வந்து எனக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, த லென்த் ஆஃப் த பைப் இஸ் 14 சென்டிமீட்டர். எனக்கு லென்த் வந்து என்ன கொடுத்துட்டாங்க, 14 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த 14 இங்கே இருக்குது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அண்ட் இட்ஸ் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் இஸ் 9 சென்டிமீட்டர். ஸோ அப்போது அந்த சிலிண்ட்ரிக்கல் பைப் இருக்குது, அதுக்கு எக்ஸ்டர்னல் ரேடியஸ் இருக்குது. அப்போ அதோட எக்ஸ்டர்னல் ரேடியஸ்னால் இது. ஸோ அப்போ அந்த எக்ஸ்டர்னல் ரேடியஸ் வந்து எனக்கு எவ்வளவு, 9 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதோட திக்னஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் அதோட திக்னஸ். நான் திக்னஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு வால்யூம் வந்து 748. அப்போ எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 748 ஈக்குவல் டு பை இன்ட்டு எனக்கு ரெண்டு சர்க்கிள் இருக்குது உள்ள. ஸோ 2 இருக்கா? ஸோ 2 இது இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், R1 ஸ்கொயர் மைனஸ் R2 ஸ்கொயர்னு வருமா? புரியுதா? அதோட திக்னஸ் தான் நான் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ எனக்கு 2 ரேடியஸ், இங்கே இதுலேருந்து ஒரு ரேடியஸ் இருக்குது, அதாவது இதுலேருந்து இதுவரை ஒரு ரேடியஸ் இருக்குது இந்த பெரிய சர்க்கிளில். அதே மாதிரி இந்த சின்ன சர்க்கிள்லையும் ஒரு ரேடியஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நான் டைரெக்டாகவே நான் இதை எழுதிட்டு இப்போ பை ஆர் ஸ்கொயர்டு ஹச் தான். ஸோ பை R1 ஸ்கொயர் ஹச் மைனஸ் பை R2 ஸ்கொயர் ஹச்சுன்னு நான் எழுதுறதுக்கு டைரெக்டாகவே இங்கே பை வந்து காமனாக இருக்குது. ஸோ அந்த பையை நான் டைரெக்டாக வெளியில் எடுத்துடலாம். ஹச் 2லேயும் இருக்குது. ஸோ அந்த ஹச்சையும் நான் காமனாக வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை வந்து R1 ஸ்கொயர் மைனஸ் R2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? புரியுதா? ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ வால்யூம் 748 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், பை இன்ட்டு R1 ஸ்கொயர் மைனஸ் R2 ஸ்கொயர் இன்ட்டு ஹச்சுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது எனக்கு 748 பையோட வேல்யூ 22/7 R1 ஸ்கொயர். R1ங்கிறது என்னது 9 சென்டிமீட்டர். ஸோ இந்த இருக்கு இந்த சர்க்கிள், இந்த பெரிய சர்க்கிள். ஓகேவா? ஸோ இதோடது 9 சென்டிமீட்டர். அப்போ 9ங்கும் போது 81 மைனஸ், ஸோ இதோடது எனக்கு தெரியாது. ஸோ R2 ஸ்கொயர் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இன்ட்டு எனக்கு என்னது ஹச் வந்து என்ன சொல்லிட்டாங்க, 14 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் 14 போட்டுக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும், ஸோ இதை வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ 748 ஸோ 1 7 7 2 7 14 இங்கேயே கட் பண்ணிக்கலாம். ஸோ டிவைடட் பை இந்த 22 இந்த 2 கீழே வரும். 22 × 2 ஈக்குவல் டு 81 மைனஸ் R2 ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இப்போ நான் சிம்பிளிஃபை பண்ணால் 374 இருக்கும். ஸோ திருப்பி 2 11 22 3 11 33 4. ஸோ ஒரு 2 2 17 2 34. அப்போ 17 ஈக்குவல் டு 81 மைனஸ் R2 ஸ்கொயர்னு கிடைக்கும். இதுலேருந்து R2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 81 மைனஸ் 17 கிடைக்கும். 81 மைனஸ் 17 எனக்கு என்னது 64. அப்போ இதுலேருந்து R2 எனக்கு என்ன வரும், ரூட் ஆஃப் 64. அப்போ ரூட் ஆஃப் 64னா எனக்கு என்ன வேல்யூ, 8ன்னு கிடைக்கும். அப்போது எனக்கு இன்னொரு ரேடியஸ் கிடச்சிருச்சு. ஸோ இந்த சின்ன சர்க்கிளோட ரேடியஸ் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ அதோட திக்னஸ் வந்து எனக்கு என்ன வரும், திக்னஸ்ங்கிறது இந்த இடம் தான். ஸோ இந்த இடம் தான் எனக்கு வந்து திக்னஸ். ஸோ அப்போ எனக்கு திக்னஸ் வந்து என்ன வரும், 9 மைனஸ் 8. ஓகேவா? ஸோ அப்போ 9 மைனஸ் 8 அதோட திக்னஸ் வந்து எனக்கு எவ்வளவு, 1 சென்டிமீட்டர். இந்த சின்ன சர்க்கிளோட ரேடியஸ் வந்து எனக்கு என்னது, 8 சென்டிமீட்டர். அப்போது எனக்கு திக்னஸ் வந்து என்ன வரும், 9 மைனஸ் 8 1 சென்டிமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இந்த கொஸ்டினில் ரூட் எக்ஸ் ப்ளஸ் 1/√x ஈக்குவல் டு 5 தென் ஃபைண்ட் x³ ப்ளஸ் 1/x³ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பாருங்கள். ஸோ எனக்கு இங்கே ரூட் எக்ஸ் இருக்குது. ஸோ நான் ரூட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸாக மாற்றிக்கிறேன். ஸோ எக்ஸு ரூட் எக்ஸ் ப்ளஸ் 1/√x ஈக்குவல் டு 5. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் போத் த சைட்ஸ். ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்ன வரும், ரூட் எக்ஸ் ப்ளஸ் 1/√x த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ எனக்கு என்ன வரும், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், அதாவது ரூட் எக்ஸுக்கு நீங்கள் ஸ்கொயர் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் தான் கிடைக்கும். ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. a வந்து எனக்கு என்னது ரூட் எக்ஸு, b வந்து 1/√x. ஸோ ரூட் எக்ஸ் இன்ட்டு 1/√x. ஸோ கேன்சல் ஆயிரும், 2 மட்டும் இருக்கும் ஈக்குவல் டு 25. அப்போ இதிலிருந்து x ப்ளஸ் 1/x வந்து எனக்கு என்ன வரும், 25 மைனஸ் 2 எனக்கு என்ன வரும், 23ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன் நான் முன்னாடி, பேசிக் கிளாஸஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். x ப்ளஸ் 1/xலேருந்து x³ ப்ளஸ் 1/x³ எப்படி கொண்டு வரணும்,
ஸோ இது உங்களுக்கு வந்து பேசிக் கிளாஸ்லேயே நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ்லேருந்து எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் கியூப் எப்படி கொண்டு வரணும், ஃபஸ்ட்டு இதை கியூப் பண்ணணும், 23 த ஹோல் கியூபு மைனஸ் அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், 3 × 23. ஓகேவா, புரியுதா? இது வந்து இதுக்கான ஷார்ட்கட்டு. எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ்லேருந்து எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் கியூப் எப்படி கொண்டு வரணும்னா, இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் என்ன நம்பர் இருக்கோ ஸோ அது கியூபு மைனஸ் 3 × 23. ஓகேவா, ஸோ இதோட பேசிக் நம்மளோட யூடியூப் கிளாஸஸ்லேயும் இருக்கும், நம்மளோட பெய்டு கோர்ஸ்லேயும் உங்களுக்கு இருக்கும். அதாவது கம்ப்ளீட் மேக்ஸ் கோர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ 23 த ஹோல் கியூப் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12167 கிடைக்கும். ஸோ இதிலிருந்து 3 × 23 வந்து 69. அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 12167 69. ஸோ 17ல் 9 போனால் 8, 15 இங்கே வந்து என்ன இருக்கும் 15. ஸோ 15ல் 6 போனுச்சுன்னா 9. ஸோ திருப்பி 0 இருக்கும். ஸோ 12098. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 12098. புரியுதா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ்லேருந்து எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் கியூப் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கு இல்லையா, ஸோ அதை கியூப் பண்ணிவிட்டு -3 × 23 போடணும். ஸோ இதுதான் இதுக்கான ஷார்ட்கட்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இந்த கொஸ்டின்ல if 0 less than x less than pi/4 then √2 - 2 tan x cot x இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து வேல்யூஸ் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். √2 - 2 tan x இன்ட்டு காட் எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது எப்படி எழுதலாம், tan x இன்ட்டு காட் எக்ஸ் எப்படி எழுதலாம், tan தீட்டா ஈக்குவல் டு 1/cos தீட்டா அப்படி தானே. அதே மாதிரி சைன் தீட்டா ஈக்குவல் டு, ஸோ tan வந்து எதோட தலைகிலி, காட்டோட தலைகிலி, சைன் இதோட தலைகிலி, கொசிக்கனோட தலைகிலி. ஸோ இந்த மாதிரி நிறைய இது படிச்சிருப்பீங்க நீங்கள். காஸ் வந்து சீக்கனோட தலைகிலி, காஸ் ஈக்குவல் டு 1/sec தீட்டா. ஸோ இந்த மாதிரி நிறைய நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா ட்ரிக்னாமெட்ரியில். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து காட் தீட்டாவை நான் வந்து எப்படி எழுதலாம், 1/tan xன்னு எழுதலாம். ஓகேவா, ஸோ அப்போ இதுவும் எனக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன, √2 - 2. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் √2 - 2. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை ரீட் பண்ணிட்டு இந்த கொஸ்டின் வந்து பார்க்கறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க. ஆனால் இதில் கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு. ஸோ மைண்ட்லேயே கேல்குலேட் பண்ணிடலாம். இங்கே tan தீட்டா இருக்கு, இந்த காட் தீட்டாவை 1/tan தீட்டான்னு எழுதலாம். ஸோ ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு √2 - 2ன்னு கிடைக்கும். ஓகே, இந்த கொஸ்டின்ல the circle with the center at O, two tangents AP and AQ are drawn from an external point A if கோணம் angle PAQ equal to 80 degree, then angle POQ என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு வட்டம் இருக்கு. ஸோ அந்த வட்டத்தில் சென்டர் வந்து என்ன எடுத்துக்கிறாங்கன்னா O அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 2 தொடுகோடு வந்து வரைகிறாங்க. அந்த வட்டத்துக்கு 2 டேஞ்சன் வந்து வரைகிறாங்க. எங்கே இருந்துன்னா வட்டத்துக்கு வெளியில் A அப்படிங்கக்கூடிய ஒரு புள்ளி இருக்குது. வட்டத்துக்கு வெளியே ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட் இருக்குது. ஸோ வட்டத்துக்கு வெளியில் ஏங்கிற பாயிண்ட் இருக்குது. ஸோ அதுலேருந்து இந்த வட்டத்துக்கு ஒரு தொடுகோடு வரைகிறாங்க. ஸோ தொடுகோடுங்கிறது வட்டத்தை தொட்டுட்டு இருக்க மாதிரி வரையணும். ஓகேவா, ஸோ 2 தொடுகோடு நான் வரைஞ்சிட்டேன். ஓகேவா, அதுக்கு நேம் வந்து Pன்னு வைக்கிறேன் ஃபஸ்ட்டு தொடுகோடுக்கு. ரெண்டாவது தொடுகோடுக்கு வந்து நான் Qன்னு வைக்கிறேன். அப்போ இந்த Pங்கிற பாயிண்ட்டு இதை இப்படி தொடும், Qங்கிற பாயிண்ட்டு இதை இப்படி தொடும். ஓகேவா, புரியுதா? ஸோ வட்டம், அந்த வட்டத்துக்கு நான் தொடுகோடு வரைஞ்சிட்டேன் ஏங்கிற பாயிண்ட்லேருந்து. என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் கோணம் PAQ equal to 80 டிகிரி, இந்த ஆங்கிள் வந்து எனக்கு என்ன இருக்குன்னா 80 டிகிரின்னு இருக்குது. அப்போது நான் இந்த வட்டத்துலேருந்து இங்கே போகிறேன், இந்த ஓங்கிற பாயிண்ட்டுக்கு நான் போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் போவேன். அப்போ எனக்கு இது ஃபுல்லாக 80 டிகிரினா இதை ரெண்டாக பிரிக்கும் போது இது எனக்கு எவ்வளோ வரும், 40 டிகிரி வரும். இது மட்டும்னா 40 டிகிரி வரும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளை நல்லா பாருங்கள். ஸோ இந்த தொடுகோடையும் இந்த வட்டத்துக்குள்ளே உள்ளதையும் நல்லா பாருங்கள். ஸோ இதையும், ஸோ நான் இங்கே நல்லா டாட் பண்ணுறதை பாருங்கள். ஸோ இதையும் இங்கே டாட்டாக ஒரு லைன் வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு செங்கோணம் முக்கோணம் மாதிரி இருக்கா. ஸோ இந்த மாதிரி இருக்கா. நான் எதை பார்க்க சொல்கிறேன்னா AQOவை பார்க்க சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்கா AQO. ஸோ இது ஃபுல்லாக பார்க்கும்போது ஒரு செங்கோண முக்கோணம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா. அப்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடம் என்ன வரும், இந்த இடம் எனக்கு என்ன வரும், 90 டிகிரி கிடைக்குமா. அப்போ இந்த Qங்கிற இடம் எனக்கு 90 டிகிரி கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த APO இந்த ட்ரையாங்கிளையும் நல்லா பாருங்கள். APO ட்ரையாங்கிளையும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் எனக்கு என்னன்னு கிடைக்கும், 90 டிகிரின்னு கிடைக்கும். புரியுதா? அப்போது எனக்கு இந்த இடத்துல எனக்கு என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, கோணம் POQ கேட்டிருக்காங்க. எனக்கு இது ஃபுல்லாக கேட்டிருக்காங்க, POQ தான் கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க, POQ தான் எனக்கு வேணும். அப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டாக பிரிச்சிருக்கேன் இல்லையா, ஸோ இது ஃபுல்லாக நான் ஃபஸ்ட்டு எடுத்து பண்ணுறேன்.
ஸோ இது ஃபுல்லாக நான் ஃபஸ்ட்டு எடுத்து பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், இது மட்டும் எனக்கு 40 டிகிரின்னு கிடைக்கும், இது 90 டிகிரின்னு கிடைக்கும். ஒரு முக்கோணத்தில் 3 கோணங்களையும் நம்ம கூட்டினோம் அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிளில் இருக்கக்கூடிய 3 ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 180 டிகிரி கிடைக்கும். முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அப்போ இதில் ஃபஸ்ட்டு இந்த கோணம் எனக்கு 90 டிகிரின்னு எனக்கு தெரியும், இந்த கோணம் 40 டிகிரின்னு தெரியும். ஸோ எனக்கு இந்த கோணம் தான் வேணும். ஸோ அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னது 180 டிகிரி. அப்போது இந்த ஒரு பார்ட் மட்டும் எனக்கு என்ன வரும், 180 டிகிரி மைனஸ் 130 வரும். ஸோ 180 மைனஸ் 130 எனக்கு 50 டிகிரி. அப்போ இந்த கோணம் வந்து எனக்கு கிடைச்சிருது 50 டிகிரின்னு. அதே மாதிரி இது ரெண்டையும் நான் பார்க்கும்போது இது 90, இது மட்டும் 40ன்னு எனக்கு தெரியும். ஸோ 90 + 40 எனக்கு 130ன்னு தெரியும். ஸோ 3 கோணங்களோட கூடுதல் எனக்கு 180ன்னு தெரியும். அப்போ இது மட்டும்தான் வேணும். ஸோ 180 மைனஸ் 130 50 டிகிரின்னு தெரியும். அப்போ இந்த கோணமும் எனக்கு 50 டிகிரின்னு தெரியும். அப்போ இதுலேருந்து நான் சொல்லிடலாமா, BOQ எவ்வளோன்னு சொல்லிடலாமா, இதுலேருந்து இது வரை 50, இதுலேருந்து இது வரை 50. அப்போ டோட்டலாக BOQ எனக்கு என்னது 50 + 50 100 டிகிரி. ஓகே, புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினில் ஆஃப்டர் 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட், so after 2 successive discount each of k percentage on the cost price of a toy, total profit is rupees 552. if the cost price of the article is rupees 800 then k. ஸோ 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்படி கொடுக்கும்போது அந்த கொடுத்து ஒரு டாயை வந்து விற்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த டாயை விற்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபம் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 552 வந்து லாபம் வந்து கிடைக்குது. ஸோ அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 552 வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்குது. ஸோ அதோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800. ஓகேவா? அப்போ அந்த சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் வந்து என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அந்த K பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் தெரியும், ப்ராஃபிட் தெரியும். ஸோ இதிலிருந்து நான் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அப்போ எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்னது 800, ப்ராஃபிட் வந்து 552. ஸோ நான் இன்ட்டு 100 போட்டேன் அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடைச்சிடும். அப்படி தானே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம். மேலே ப்ராஃபிட்டை போடுவோம், கீழே காஸ்ட் ப்ரைஸ் போடுவோம், இன்ட்டு 100 போடுவோம். ஸோ 0 0 கட் ஆயிரும். 1 8 8, 6 8 48, 7 8, ஸோ 56 ஆயிரும். ஸோ 6 8 48, 9 8 72. அப்போ எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து எனக்கு என்ன கிடைக்குது, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 69. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு 100 இருக்குது. ஸோ இனிஷியலாக 100 இருக்குது. ஸோ அதை வந்து எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்க, ஸோ 169க்கு விற்கிறாங்க. ஸோ இங்கே எனக்கு என்னது இருக்குது, 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்டு. ஸோ 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்டா? ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், ஸோ இது ரெண்டுக்கும் ரூட் எடுங்க. ஸோ ரூட் எடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும், 10 13 கிடைக்குமா? ஸோ 10 13 கிடைக்கும். அப்போ 10லேருந்து எனக்கு 13 ஆயிருக்கு. அப்போது 10, ஸோ 3 போட்டுக்கலாம், இன்ட்டு 100 போட்டால் எனக்கு எவ்வளோ ஆகும், 30%. அப்போ அந்த கேங்கிறது எனக்கு என்னது 30%. ஓகேவா? ஸோ கேங்கிறது 30%. ஓகே, ஸோ ஒரு கொஷின், இந்த கொஷினை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இதில் பாருங்கள், இஃப் கொசிகன் தீட்டா ஈக்குவல் டு 25/7 தென் டேன் தீட்டா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். ஸோ செங்கோண முக்கோணத்தை வச்சு இந்த கொஷினை முடிச்சிடலாம். ஸோ செங்கோண முக்கோணம் ஒன்று வரைஞ்சிக்கலாம். ஸோ செங்கோண முக்கோணம் படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் தீட்டா அப்படின்னா செங்கோண முக்கோணத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், எதிர்பக்கம் பை கர்ணம். ஓகேவா? ஸோ இந்த ஆங்கிளுக்கு எதிர்த்தாக்கில் உள்ளது எதிர்பக்கம். இந்த ஸ்லாண்டிங் மாதிரி இருக்கா, இந்த ஸ்லாண்டிங் லைனை வந்து நம்ம கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆங்கிளுக்கு அடுத்து இருக்கா, ஸோ இதை வந்து அடுத்துள்ள பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி காஸ் தீட்டாங்கிறது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். டேன் தீட்டாங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஸோ இது எல்லாமே நீங்கள் பேசிக்ஸில் படிச்சிருப்பீங்க, அப்படி தானே? ஸோ இங்கே கொசிகன் தீட்டா ஈக்குவல் டு 25/7 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு டேன் தீட்டா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கொசிகன் தீட்டா வந்து நான் எப்படி எழுதலாம், சைனோட தலைகீழி தான் எனக்கு கொசிகன் தீட்டா, அப்படி தானே? சைன் தீட்டா ஈக்குவல் டு 1/கொசிகன் தீட்டா, காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/சீக்கன் தீட்டா, டேன் தீட்டா ஈக்குவல் டு 1/காட் தீட்டா. இந்த மாதிரி நம்ம எழுதலாம். அப்போ இந்த சைன் கொசிக்கனை நான் எப்படி எழுதிக்கிறேன், சைன் தீட்டா ஈக்குவல் டு 7/25ன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா கொசிக்கன் வந்து எதோட தலைகிலி, சைனோட தலைகிலி. அப்போ நான் இதை சைனாக மாற்றுறேன் அப்படின்னா இந்த 25/7 எனக்கு எப்படி மாறும், 7/25ன்னு மாறும். சைன் தீட்டானா என்னது, எதிர்பக்கம் பை கர்ணம். அப்போது இது எதிர்பக்கம், இந்த 25ங்கிறது எனக்கு கர்ணம். அப்போ எதிர்பக்கம் என்னது, இங்கே 7 போடலாம். கர்ணம் வந்து என்னது எனக்கு 25. ஓகேவா? ஸோ பிதாகரஸ் தியரம் படி நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்த கண்டுபிடிச்சிடலாமா? ஏன்னா பிதாகரஸ் தியரம் படி என்னது, கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு அடுத்த 2 பக்கங்களோட வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம்.
சமம். ஸோ இந்த பக்கத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு சமம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பேசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ கர்ணம் வந்து எனக்கு என்னதான் இருக்குது, 25ன்னு இருக்குது. ஸோ 25 ஸ்கொயரு, 25 ஸ்கொயர் என்னது 625. ஸோ எதிர்பக்கம் என்னது எவ்வளோ இருக்குது, 7 இருக்குது. ஸோ 7 ஸ்கொயர் என்னது 49 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதுலேருந்து ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 625 மைனஸ் 49ன்னு கிடைக்கும். ஸோ எனக்கு என்ன வரும், 576ன்னு கிடைக்குமா? ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 576ன்னு கிடைக்கும். இதுலேருந்து ஒய் ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும், ஒய்யோட மதிப்பு வந்து எனக்கு என்ன வரும், 24ன்னு வருமா? 576க்கு ரூட் எடுத்தா. ஸோ இதுக்கெல்லாம் நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன் பேசிக் வீடியோஸில். ஸ்கொயர் ரூட்டுக்கு என்ன, ஸ்கொயர் ரூட்டுக்குலாம் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ 576க்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 24 வரும். கரெக்டாக? ஸோ 24 வந்து வரும். அப்போ இதோட வேல்யூ வந்து எனக்கு 24ன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு கொஸ்டினில் என்ன வேணும், டேன் தீட்டா தான் வேணும். டேன் தீட்டாங்கிறது என்னது, எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் என்னது 7, அடுத்துள்ள பக்கம் என்னது 24. அப்போ இதோட வேல்யூ 7/24. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ல எதை பேஸ் பண்ணி எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்து முடிஞ்ச எஸ்எஸ்சி சிஜிஎல் கொஸ்டினை பேஸ் பண்ணி எடுத்தது தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எக்ஸாமில் வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஓகேவா? ஓகே, திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு சின்ன சின்ன கான்செப்ட் எல்லாம் தெரியணும். ஸோ பேசிக் எல்லாம் தெரிஞ்சால் தான் இந்த கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியும். இதில் பேசிக் என்னது, சைன் தீட்டானா என்ன, காஸ் தீட்டானா என்ன, டேன் தீட்டானா என்ன, சைன் எதோட தலைகிலி, காஸ் எதோட தலைகிலி, டேன் எதோட தலைகிலின்னு தெரியணும். பிதாகரஸ் தியரம் தெரியணும். ஓகேவா? ஸோ இந்த ஆங்கிளை வச்சு தான் நம்ம எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. நான் இது வரைக்கும் இன்னைக்கு தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் நம்மளோட ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத காட்டும். ஓகேவா? ஸோ நம்ம ஆப்பை பொறுத்த வரைக்கும் ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சிக்கான ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு A to Z மேக்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஜிகேவாக இருக்கட்டும், எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகிற மாதிரி A to Z எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ்க்கான தனி கோர்சஸும் இருக்குது, ஆல் இன் ஒன் கோர்ஸுக்குள்ளேயும் இருக்குது. ஓகேவா? ஸோ புதுசாக என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஐபி பாஸ் அப்படின்னு ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த விஐபி பாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஆல் இன் ஒன் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த விஐபி பாஸை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா கோர்ஸையுமே நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களோட எக்ஸாம் முடிகிற வரைக்கும், நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் நம்ம ஆப்பில் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். இதில் உள்ள ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கலாம், எல்லா வீடியோஸுமே பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து எஸ்எஸ்சி எம்பிஎஸ்க்கான ஆல் இன் ஒன் கோர்ஸ், எஸ்எஸ்சி எம்பிஎஸ்க்கான செலெக்ஷன் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எல்லா கோர்ஸையுமே அக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆர்பிஎஃப்க்கான ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கனாலும் நீங்கள் எல்லா கோர்ஸையும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு ஆல் இன் ஒன் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸையும் எல்லா பிடிஎஃப் மெட்டீரியல்ஸையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உள்ள டெஸ்ட் சீரிஸையும் போட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து இங்கிலீஷ் கோர்ஸ். இங்கிலீஷ் மட்டும் வீக்காக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்றது எல்லாமே எனக்கு சூப்பராக வரும் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் மட்டும் படித்தா போதும். இப்போ ஏஎல்பி குரூப் டி என்டிபிசி வந்து அடுத்து குரூப் டி எக்ஸாம், ஏஎல்பி எக்ஸாம் எல்லாமே வரும். ஸோ இதை கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதில் உள்ள ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ எஸ்எஸ்சி எம்பிஎஸ் செலெக்ஷன் பேட்ச் கோர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், ஜிகே, இங்கிலீஷ் எல்லாமே A to Z எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிரும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி எம்பிஎஸ் நம்ம இப்போ 75 கொஸ்டின்ஸ், அதாவது 75 அவுட் ஆஃப் 75, இப்போ டெய்லி ஒரு 25 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதோட கன்சிஸ்டன்சி எல்லாமே உங்களுக்கு எதில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பில் வந்து டெய்லி 25 கொஸ்டின்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ அதுவும் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், ஃபுல் மார்க் அண்ட் மினி மார்க் வந்து இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய மட்டுமே படிச்சுட்டு அந்த மார்க் டெஸ்ட்டும் போட்டுட்டீங்க அப்படின்னா வேற லெவல் எக்ஸாம் வந்து ஷுவராக கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க் இருக்கும், ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது போக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, ஸோ ஏப்ரலில் எக்ஸாம் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எல்லாத்தையும் சிலபஸ் கவர் பண்ணிவிட்டு டெஸ்ட் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஷுவராக கிளியர் பண்ணிடலாம். ஒருவேளை இந்த எம்டிஎஸ் இல்லைனாலும் இன்னொரு 2 monthஸில் ஆகஸ்ட்டில் இன்னொரு எம்டிஎஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு நல்லா படிச்சிட்டிங்கனாலும் அதில் நல்லா கிளியர் பண்ணிடலாம். அடுத்து ஒரு சிஹெச்எஸ்எல் நோட்டிஃபிகேஷன் வருது, அதுக்கும் யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு எம்டிஎஸ் மட்டும் இல்லை, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் எல்லாமே கவர் ஆகிரும். ஓகேவா? ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஜாயின் பண்ணனா பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டெய்லி படிங்க, படித்தா மட்டும் தான் வேலைக்கு போக முடியும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு 8 hours
அட்லீஸ்ட் ஒரு 6 ஹவர்ஸாவது படிங்க. படிச்சிங்கன்னா ஷுவராக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆப் மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு யூடியூப் வீடியோஸ் எல்லாமே போடுறதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 to 10 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 25 கொஷின்ஸ் கண்டென்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதை சும்மா அந்த 25 கொஷின்ஸ் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த 25 கொஷினில் என்னெல்லாம் இருக்குது, ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்டிருந்தாங்க, எரர் ஸ்பாட்டிங்கில் என்ன ரூல் வருது, என்ன எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அப்ரோச் பண்ணால் தான் உங்களுக்கு டீச் பண்ணவே முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த 1 ஹவரில் கிடைக்கக்கூடிய அந்த இதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ படிச்சுட்டே இருங்க, கண்டிப்பாக படிக்கிறதுக்கான பலன் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.